கண்டென்ட் மாதிரி வரணுமா? புரியுதா? நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருக்க ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்க இருக்க கடையில எல்லார்கிட்டயும் போயிட்டு என்னென்ன மீன் இருக்குன்னு கேட்கலாம். வாங்க போலாம். எப்படி பிடிக்கணும் தெரியுமாடா? 5 விரல புடிச்சா நழுவுதான்டா செய்யும். 3 விரல புடிச்சு கட்ட விரல அடிச்சு சுண்டு விரல ஆட்டி லூசா விடணும். அப்பத்தான் அவசரத்துல கை நழுவி போகும்போது இழுத்து பிடிக்க வசதியா இருக்கும். பேர் சொல்லுங்கண்ணா. என் பேர் ஆர்கே பழனி. உங்க கடை பேரு? கடை பேரும் அதான். உங்க கடையில என்ன மீன்லாம் இருக்குது, அதோட ரேட்லாம் சொல்லுங்க பாலாம். அது லைனா இருக்குது பாருங்க. அது நாட்டு வஞ்சிரம் 150 ரூபாய், இது 180 ரூபாய், இது 140 ரூபாய். அது முருங்கா தும்பு இறா வந்து 250, மச்சி 140. இன்னைக்கு எல்லாம் ஒரு நாளைக்கு ஏறும். இறங்க கேங்காய் 250, சங்கரா 250, இறா 320, வெள்ளை இறா. சரிங்க. இருக்கிற மீன் இவ்வளவுதான். கொஞ்ச நேரம் வேற மீன் வரும். சரி. கஸ்டமர் வந்து அவங்க வந்து சுத்தி பார்ப்பாங்க. எந்த கடையில பிடிச்சிதோ அந்த கடையில வாங்கிப்பாங்க. என்கிட்ட தான் வாங்கணும்னு வந்து அக்ரிமெண்ட் கிடையாது. பார்ப்பாங்க, 4 கடையில விசாரிப்பாங்க, விலையை கேட்பாங்க. அவங்க எந்த கடையில பிடிச்சிதோ அந்த கடையில வாங்கிப்பாங்க. வெட்டுறதுக்கு நிறைய கடை இருக்கு, அங்க வாங்க வெட்டின்னு போயிடுவாங்க. சில பேர் வீட்டுல எடுத்து வெட்டிப்பாங்க. உங்க பேர் சொல்லுங்கக்கா. என் பேர் குமாரிப்பா. குமாரி. உங்க கடை பேரு? கடை பேர் KSM ஃபிஷ் சர்வீஸ். KSM ஃபிஷ் சர்வீஸ். ஓகே. உங்க கடையில என்னென்ன மீன்லாம் இருக்கு, அதோட ரேட்லாம் சொல்லுங்க. என் கடையில கடல் மீன்ல இருந்து நாட்டு மீன்ல இருந்து எல்லா வகையான மீனும் இருக்குப்பா. சரிங்கக்கா. ஒரு பேரா சொல்றீங்களா? சொல்லுங்க. இது சீலா, கொடுவா, ஒயிட் வவ்வால், அது சீலா, தேங்காய் பாறை, எறா, அதெல்லாம் வந்து நாட்டு மீன் 200 ரூபாய் கிலோ. அது இதெல்லாம் கடல் மீன். ரேட்டுக்கு ஒரு மீன் பொறுத்த வேலை ஒரு ரேட்டுப்பா. இது கடல் வவ்வால், வஞ்சரம், சங்கரா, கொடுவா, எல்லா வகையான மீனும் இருக்கும்பா இங்க. சரிங்கக்கா. இப்ப இங்க இத்தனை கடை இருக்குல்ல, கஸ்டமர் ஏன் உங்க கடைக்கு வரணும்? எங்க நல்லா இருக்கோ ஃப்ரெஷ்ஷா இருக்கோ அங்க வாங்கப்பா. 10 கடை இருக்கு இங்க மொத்தம். என் கடைக்குன்னு ஒரு கஸ்டமர் இருக்கவங்க என் கடையில வாங்குவாங்க. அவங்க கடை கஸ்டமர் இருக்கவங்க அவங்க கல்ல எடுப்பாங்க. அப்படிங்களா? உங்க குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கும்? மீன்லாம் நம்மளது ஒரு நாள்ல வந்து ஒரு நாள்ல சேல்ஸ்பா. அப்படிங்களா? எதுவுமே எடுத்து வச்சு எதுவுமே பழைய மீன் அந்த மாதிரி எல்லாம் வைக்க மாட்டோம். மீன் நல்லாவே அப்படியே ஒன்னே எடுத்து வெளியே போட்டுடுவோம். அன்னைக்கு வந்து அன்னைக்கு சேல்ஸ். அவ்வளவுதான். அப்படிங்களா? உங்க பேர் சொல்லுங்க. நாராயணன். உங்க கடை பேரு? ஆண்டவர் கடை. சரி. உங்க கடையில என்ன மீன்லாம் இருக்கு, அதோட ரேட்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. எல்லா மீனுமே இருக்கு. நீங்க கடல்ல இருக்கிற எல்லா மீனும் பார்க்கலாம். ரேட்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரேட் வரும். கொஞ்சம் பேர் சொல்லுங்க. ஒவ்வொரு மீனோட பேரா சொல்லுங்க. சங்கரா, சின்ன சங்கரா, பெரிய சங்கரா, பூங்குழல், மடவை, கொடுவா, சூரை, சீலா, ஓரா, அல்லாத்தி, ஊடா, இது திரட்டை, மயில் கோலா, காராப்பொடி, ஊடா, அயில, மோடி கிழிச்ச, எறா, வெள்ளை எறா, பெரிய எறா, சின்ன எறா, நண்டு, செவப்பு எறா, சொரா. சரிங்க. இப்ப இங்க இத்தனை கடை இருக்குல்ல, கஸ்டமர் ஏன் உங்க கடைக்கு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லா கடைக்கும் நம்ம கடைக்கு மட்டும் இல்ல, எல்லா கடைக்கும் எப்படி இருந்தாலும் நம்ம கடையில சேல்ஸ் ஆகும் நம்ம நினைப்போம்ல. உங்க கடையில வந்து எனக்கு இதெல்லாம், என் கடையில இதெல்லாம் இருக்கு. குவாலிட்டி வைஸ் பார்க்க வரும். குவாலிட்டி நல்லா இருக்கும். பொருளை பத்தி நம்ம கடையை பொறுத்த எல்லாருமே கை வச்சு பார்க்கலாம். மீன் எல்லா சில கடையில மீன் தொட விட மாட்டாங்க. நம்ம கடையில வந்து நீங்க கை வச்சு எந்த மீன் பண்ணி பார்த்து தொட்டு பார்த்து பார்க்கலாம். மீனை பார்க்கலாம். பொருள் நல்ல குவாலிட்டியா இருக்கும். சரி. உங்க பேர் சொல்லுங்கண்ணா. என் பேர் திருநாகரசு. உங்க கடை பேரு? கடை பேர் வந்து RAM. உங்க கடையில என்ன மீன்லாம் இருக்கு, அதோட ரேட்லாம்? நம்ம கடையில பாத்தீங்கன்னா சீலா இருக்கு, கடல் ஒவாலு, திரட்ட ஒவாலு, சங்கரா இருக்கு, கொடுவா இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா நம்ம கடையில எல்லாமே சீ ஃபுட்டு தான். ஹோல்சேல் கடை. ரேட்டு நல்லா இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷா தரலாம். டெய்லியும் கடை இருக்கு, வந்தீங்கன்னா பார்த்து தரலாம். டெய்லியுமே இருக்கா? டெய்லியும் இருக்கு கடை. சரிங்களா? நண்டு இருக்கு, சொரா இருக்கு. இப்ப இங்க இத்தனை கடை இருக்குல்லண்ணா, நம்ம கஸ்டமர் ஏன் உங்க கடைக்கு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கஸ்டமர்லாம் வரனா பொருள் நல்லா தரேன். நானு பொருள் நல்லா தரேன், ரேட்டும் கம்மியா தரேன். அதனால எது இருந்தாலும் வாங்க, பார்த்து ரேட் கம்மி பண்ணி தரேன். அண்ணன் ரேட்டு கம்மி பண்ணி தராராம். எல்லாரும் இந்த கடையில வந்து வாங்கிக்கோங்க. சரி. ஓகே. தேங்க்ஸ்ப்பா. நம்ம கடையில எல்லாம் வந்து காசிமேட்டு மீன் தான் தல ஃப்ரெஷ்ஷா வரும். வெடிகாலம் தான் வரும். முன்னாள் போய் எத்தனை வரட்டு அப்படிலாம் இல்ல. ஃப்ரெஷ்ஷா காலையிலே டவுன்லோடு. ஆமா, அங்க இருந்து ஃப்ரெஷ்ஷா வந்துடும். அதே போல எங்க கடை மீன்ல எக்ஸ்ட்ரா போட்டு கொடுப்போம். அது இருக்கு.
இந்த மீன்ல எல்லாம் கம்மாயில கல்லு, இந்த மீன்ல இல்ல முள்ளு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். பஞ்சு போட்டு டைலாக் எல்லாம் விடுவோம். நம்ம கடை ஒரு ரேட்டு கம்மி, மார்க்கெட்டே ரேட்டு கம்மி. பொருள் எல்லாம் ஃப்ரெஷ் மீன். ஓகே ஓகே. ஸ்டாக் வச்சு விற்க மாட்டோம். சூப்பரா இருக்கும் எல்லா மீனுமே. சரி. வியாபாரம் பொருள்லாம் வந்து தரமா இருக்கும். மீன் நிறைய ஐட்டம் இருக்கும் நம்மகிட்ட. எல்லா மீனுமே இருக்கும். அனைத்து வகையான மீனும் இருக்கும். எல்லாமே காசிமேடு மீன் தான். அன்னைக்கு வியாபாரம் அன்னைக்கு முடிஞ்சிடும். என் கடையை ஏன் தேடி வராங்கன்னா மீன்ல இல்ல முள்ளு, அதான் மீன் நல்லா இருக்கும், விலை கம்மியா இருக்கும். கண்டென்ட் மாதிரி வரணுமா? புரியுதா? எவ்வளவு வந்து மீன் கம்மியா இருக்கும், விலை ரேட்டு கம்மியா இருக்கும், மீன் தரமா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமரே இல்ல நான் சொல்லுதல பண்ணா ஏதோ யோசிச்சு வச்சிருக்காரு. இது நீ கேளுத்தல. சரி, ஆன் பண்ணிட்டியாடா?